அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய பதிவின் தலைப்பு எச்சரிக்கை. இனி வாயை திறக்காதீங்க. இந்த ஒரு வார்த்தையை நான் ஏன் சொல்லுறேன்னு இந்த பதிவு முழுசா கேட்ட பிறகு உங்களுக்கே புரியும். மிதுன ராசிக்காரர்களோட வாழ்க்கைய கடந்த சில மாதங்களா கவனிச்சு பார்த்தா ஒரே மாதிரியான சில விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்கிறத காண முடிகிறது. சில பேருக்கு நம்பினவங்களால ஏமாற்றம் வந்திருக்கும். சில பேருக்கு தங்களை பற்றி தேவையில்லாத பேச்சுகள் உருவாகி இருக்கும். சில பேருக்கு தாங்களே சொல்லிய சில விஷயங்கள் பின்னாடி அவர்களுக்கே பிரச்சனையா மாறி இருக்கும். இன்னும் சில பேருக்கு நான் யாரிடமும் கெட்டது நினைக்கல, ஆனா ஏன் என்னோட வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு குழப்பம் வருது இன்னும் ஒரு கேள்வி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு இயல்பான குணம் இருக்கு. யார்கிட்டையும் எளிதா பழகிடுவீங்க. மனசுல இருக்கிறத மறைச்சு வைக்கிற பழக்கம் ரொம்ப குறைவு. சந்தோஷமா இருந்தாலும் பகிர்வீங்க, கஷ்டமா இருந்தாலும் பகிர்வீங்க, புதிய திட்டம் இருந்தாலும் சொல்லுவீங்க, புதிய வாய்ப்பு கிடைச்சாலும் சொல்லுவீங்க. யார நம்புறீங்களோ அவர்களிடம் எதையும் மறைக்க மாட்டீங்க. அதுதான் உங்க நல்ல குணம். ஆனா அதே குணம்தான் சில நேரங்களில் உங்களுக்கு பெரிய சிக்கலாக மாறிடுது. நீங்க சாதாரணமா சொன்ன ஒரு வார்த்தை வேற ஒருத்தர்கிட்ட போகும்போது வேற மாதிரி மாறிடும். நீங்க நம்பி சொன்ன ஒரு ரகசியம் சில நாட்கள்ல பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க மனசு விட்டு பேசிய ஒரு விஷயம் ஒரு நாள் உங்களுக்கே எதிரா பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய மிதுன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில ஏற்கனவே நடந்திருக்கலாம். அதனாலதான் இந்த பதிவு. இந்த பதிவுல நான் உங்களை பயமுறுத்த போறதில்ல. ஆனா இனிமேல் வாழ்க்கையில கவனமா இருக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போறேன். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறது பெரிய எதிரிகள் இல்ல. நம்ம யார நம்புறோம், யார்கிட்ட என்ன பேசுறோம், யார்கிட்ட நம்ம மனசை திறக்கிறோம், இந்த 3 விஷயங்கள் தான். மிதுன ராசிக்காரர்களே, எல்லாரும் உங்க நண்பர்கள் கிடையாது. எல்லாரும் உங்க வளர்ச்சியை விரும்புறவங்களும் கிடையாது. சிலர் உங்க வாழ்க்கையை தெரிஞ்சுக்கத்தான் நெருக்கமா வருவாங்க. சிலர் உங்க பலவீனத்தை கண்டுபிடிக்கத்தான் கேள்வி கேட்பாங்க. சிலர் உங்க வாயாலேயே உங்களை தோற்கடிக்க நினைப்பாங்க. அதனாலதான் இந்த பதிவின் தலைப்பு இனி வாயை திறக்காதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லல, யார்கிட்டயும் பேசாதீங்கன்னு சொல்லல. ஆனா யார்கிட்ட பேசுறீங்க, எதை பேசுறீங்க, எவ்வளவு பேசுறீங்க, இதுல மட்டும் இனிமேல் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பதிவுல மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில அதிகமா சந்திக்கிற ஏமாற்றங்கள், நம்பினவங்களால வரக்கூடிய துரோகங்கள், உறவுகள்ல வரக்கூடிய குழப்பங்கள், பண விஷயத்துல கவனிக்க வேண்டிய உண்மைகள், குடும்பத்துல அமைதியா சுமக்கிற பொறுப்புகள், யாரிடமும் சொல்ல முடியாத மன கஷ்டங்கள், இனிமேல் வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான எச்சரிக்கைகள், இப்படி மொத்தம் 8 முக்கியமான விஷயங்களை ஒன்றொன்றாக பார்க்க போறோம். இந்த பதிவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுசா கேளுங்க. ஏன்னா ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இனி வாயை திறக்காதீங்க, அதோட உண்மையான அர்த்தம் இந்த பதிவு முடியும் நேரத்துல உங்களுக்கே தெளிவா புரியும். மிதுன ராசிக்காரர்கள் ஏன் தங்களோட வார்த்தையாலேயே பிரச்சனையில் சிக்கிறாங்க? மிதுன ராசிக்காரர்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம் என்னன்னா, எந்த மனிதர்கிட்டையும் எளிதா பழகுற திறமை. முதல் தடவையே பேசுற மனிதர்கிட்ட கூட பல வருடமா பழகுற மாதிரி பேசிடுவீங்க. அதனாலதான் நிறைய பேருக்கு உங்களை உடனே பிடிச்சிடும். உங்க பேச்சு, உங்க பழகுற விதம், உங்க சிரிப்பு, உங்க அணுகுமுறை, இதெல்லாமே மனிதர்களை உங்க பக்கம் இழுக்கும். ஆனா இதே குணம்தான் வாழ்க்கையில சில நேரங்களில் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா மாறிடுது. ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் ஒரு மனிதரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மனசுல இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா பகிர ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல சாதாரண விஷயம்தான் பேசுவீங்க. அப்புறம் உங்க ஆசைகள், உங்க திட்டங்கள், உங்க குடும்ப விஷயங்கள், உங்க கஷ்டங்கள், உங்க நம்பிக்கைகள், இப்படி எல்லாத்தையும் பகிர ஆரம்பிச்சிருவீங்க. அந்த நேரத்துல எதிரில இருக்கிற மனிதர் உண்மையா இருக்காரா இல்லையா என்று அவ்வளவு ஆழமா யோசிக்க மாட்டீங்க. இவர் நல்லவர்தான்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அவர்கிட்ட எதையும் மறைக்க மாட்டீங்க. ஆனா வாழ்க்கையில எல்லாரும் அந்த நம்பிக்கைக்கு தகுதியானவங்க இருக்க மாட்டாங்க. சிலர் உங்க பேச்சை கேட்டு மறந்துடுவாங்க. ஆனா சிலர் நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல வச்சுக்குவாங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு புரியாது. ஆனா ஒரு நாள் கருத்து வேறுபாடு வந்தாலோ, உறவு மாறினாலோ அதே வார்த்தைகளை உங்களுக்கு எதிரா பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துலதான் நான் இதை ஏன் சொன்னேன்னு வருத்தப்படுவீங்க. நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த அனுபவம் வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். ஒரு விஷயத்த நம்பி ஒருத்தர்கிட்ட சொல்லியிருப்பீங்க. சில நாட்கள் கழிச்சு அதே விஷயம் வேற யாருக்கோ தெரிஞ்சிருக்கும். இது இவருக்கு மட்டும்தானே சொன்னேன், அப்ப எப்படி வெளியே போச்சு இன்னும் குழப்பமா இருக்கும். அந்த குழப்பம் மெதுவா மனிதர்கள் மேல இருக்கிற நம்பிக்கையே குறைக்க ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், மிதுன ராசிக்காரர்கள் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவாங்க. சந்தோஷமா இருந்தாலும் அதிகமா பேசுவீங்க,
கோபமா இருந்தாலும் அதிகமா பேசுவீங்க. வருத்தமா இருந்தாலும் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவீங்க. அந்த நேரத்துல பேசுற வார்த்தைகள் அந்த சூழ்நிலையில சரியா தோணும். ஆனா சில நாட்கள் கழிச்சு அதே வார்த்தை ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். அப்போ அந்த நாள் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாமேன்னு நினைக்க ஆரம்பிப்பீங்க. அதனாலதான் மிதுன ராசிக்காரர்களே, இனிமேல் ஒரு பழக்கத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க. மனசுல தோன்ற எல்லா விஷயத்தையும் உடனே சொல்லிடாதீங்க. எல்லா மனிதர்களும் உங்க மனச புரிஞ்சுக்க வரல. சிலர் தெரிஞ்சுக்கத்தான் வராங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது? நீங்க என்ன செய்ய போறீங்க? யார நம்புறீங்க? என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இதையெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு மனிதர் நீண்ட நாள் உங்க வாழ்க்கையில இருந்ததால மட்டும் அவர் நம்பிக்கைக்கு தகுதியானவர்னு முடிவு பண்ணிடாதீங்க. காலம் கொஞ்சம் போகட்டும். அவர் செயல கவனிங்க. உங்க வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுறாரா? உங்க கஷ்ட நேரத்துல பக்கத்துல நிக்கிறாரா? உங்களை இல்லாத இடத்துலயும் மதிச்சு பேசுறாரா? இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனச முழுசா திறங்க. மிதுன ராசிக்காரர்களே, நல்ல பேச்சு ஒரு வரம். ஆனா அந்த பேச்சுக்கு எல்லை இல்லைன்னா அதே வரம் ஒரு நாள் சுமையா மாறிடும். அதனால இனிமேல் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கா? இன்னும் உங்களையே கேட்டுக்கோங்க. அந்த ஒரு பழக்கம் வந்துட்டா வாழ்க்கையில வரக்கூடிய நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளையும், மனக்காயங்களையும், துரோகங்களையும் ஆரம்பத்திலே தவிர்க்க முடியும். மிதுன ராசிக்காரர்கள் ஏன் வாழ்க்கையில் அதிகமான தவறான புரிதல்களை சந்திக்கிறார்கள்? மிதுன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு விதமா நினைச்சு பேசுவீங்க. ஆனா அதை கேட்கறவங்க வேற ஒரு விதமா புரிஞ்சுக்குவாங்க. இதனாலதான் வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளும், உறவுகள்ல விரிசல்களும், மனக்கஷ்டங்களும் அதிகமா வர ஆரம்பிக்கும். நீங்க யாரையும் காயப்படுத்தணும்னு பேச மாட்டீங்க. ஆனா சில நேரங்களில் உங்க பேச்சோட அர்த்தம் மாறி போயிடும். அந்த ஒரு தவறான புரிதல் பல வருடம் நல்லா இருந்த உறவையே ஒரு நாள்ல மாற்றிடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லார்கிட்டையும் இயல்பா பேசுற குணம் இருக்கும். அதனால சில நேரங்களில் எதிரில இருக்கிற மனிதருக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டிய எல்லை தெரியாம போயிடும். நீங்க சாதாரணமா பேசுற ஒரு விஷயத்த வேற ஒருத்தர் வேற மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க சிரிச்சு சொன்ன ஒரு வார்த்தைய அவர் மனசுல வச்சுக்கலாம். நீங்க கவனிக்காம சொன்ன ஒரு கருத்தை அவர் அவமானமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சம்பவங்கள் மிதுன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடக்கிறதுக்கு காரணம் உங்க மனசு எப்படியோ எல்லாரோட மனசும் அப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கிறது. இன்னொரு விஷயம், மிதுன ராசிக்காரர்கள் யாரையாவது பிடிச்சிட்டாங்கன்னா அவர்களோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள்ல அக்கறை காட்டுவீங்க, அடிக்கடி பேசுவீங்க, விசாரிப்பீங்க, உதவி செய்ய முயற்சி பண்ணுவீங்க. ஆனா சில மனிதர்கள் அந்த அக்கறையை கூட தவறா புரிஞ்சுக்குவாங்க. இவர் ஏன் இவ்வளவு கேட்கிறாரு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். நான் நல்லதுக்கு தானே கேட்டேன் இன்னும் மனசுக்குள்ள சொல்லிக்குவீங்க. ஆனா அந்த வருத்தத்தை வெளியில காட்ட மாட்டீங்க. நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். யாராவது உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உடனே விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, நான் அப்படி நினைக்கல என்ன திரும்ப திரும்ப புரிய வைக்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனா எல்லாருக்கும் உண்மையை புரிஞ்சுக்கணும் என்ற ஆசை இருக்காது. சிலர் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அது பயனில்லை. அதனாலதான் மிதுன ராசிக்காரர்களே, எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களை புரிஞ்சிக்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தை போதும். புரிஞ்சிக்க விருப்பமே இல்லாதவங்களுக்கு 1000 வார்த்தை சொன்னாலும் போதாது. இந்த உண்மைய வாழ்க்கையில சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய மனக்கஷ்டங்களை தவிர்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், வாழ்க்கையில எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விமர்சனத்துக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. சில நேரங்களில் அமைதியா விலகிறது தான் சரியான பதில். சில மனிதர்களுக்கு நம்ம மனம்தான் மிகப்பெரிய விளக்கம். மிதுன ராசிக்காரர்களே, இனிமேல் ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. பேசுறதுக்கு முன்னாடி கேட்கிற மனிதர் யாருன்னு யோசிங்க. உங்க மனசை திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் அந்த நம்பிக்கைக்கு தகுதியானவரா என்று கவனிங்க. உங்களை தவறா புரிஞ்சுக்கிற ஒவ்வொரு மனிதரையும் மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா உங்களே உண்மையா புரிஞ்சுக்கிற மனிதர்களை மட்டும் வாழ்க்கையில நெருக்கமா வைத்துக்கோங்க. அந்த ஒரு முடிவு மட்டும் உங்க வாழ்க்கையில தேவையில்லாத பல சண்டைகளையும், பல தவறான புரிதல்களையும், பல மனக்காயங்களையும் குறைக்க ஆரம்பிக்கும். மிதுன ராசிக்காரர்கள் ஏன் உழைத்தும் மன நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்கள்? மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு விஷயம் எப்போதுமே இருக்கும். வெளியில் பார்த்தா எல்லாமே நல்லாதான் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். வேலை இருக்கும், மனிதர்கள் சுற்றி இருப்பாங்க, பேசுறவங்க இருப்பாங்க, சிரிப்பு இருக்கும். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி மன நிம்மதி இருக்குமா என்றால்
நிறைய பேருக்கு அதுதான் இல்லாம போயிருக்கும். ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் உடம்பை விட மனசால தான் அதிகமா சோர்ந்து போறாங்க. ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் உங்க மனசு நிக்காது. ஒரு மனிதர் ஒரு வார்த்தை தவறா பேசிட்டாருன்னா அவர் ஏன் அப்படி பேசினார் என்று யோசிப்பீங்க. ஒருவேளை சரியா நடக்கலன்னா நான் என்ன தப்பு பண்ணேன் நீ யோசிப்பீங்க. ஒரு உறவு மாறிடுச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணலாம் நீ யோசிப்பீங்க. இப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் மனசுக்குள்ள கொண்டு போய் 1000 தடவை யோசிக்கிற பழக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த அதிகமான யோசனை தான் நிறைய நேரங்களில் உங்க நிம்மதியை எடுத்துடும். வெளியில இருக்கிறவங்களுக்கு நீங்க சாதாரணமா இருப்பது மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள 10 விஷயத்த ஒரே நேரத்துல யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நாளைக்கு என்ன ஆகும், இந்த முடிவு சரியா, அந்த மனிதரை நம்பலாமா, இந்த வேலை தொடரலாமா, இந்த உறவு நீடிக்குமா, இப்படின்னு மனசு ஓய்வே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னொரு குணம் இருக்கு. யாராவது உங்களை குறை சொல்லிட்டாங்கன்னா வெளியில் பரவாயில்லைன்னு சொல்வீங்க. ஆனா அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள போய் உட்கார்ந்துடும். 2 நாள் கழிச்சும் அதையே யோசிப்பீங்க. 1 வாரம் கழிச்சும் ஞாபகம் இருக்கும். சில நேரங்களில் பல வருடம் கழிச்சும் அந்த சம்பவம் மனசுல இருக்கும். அந்த மனிதர் மறந்திருப்பார். ஆனா நீங்க மட்டும் அந்த சம்பவத்தை மறக்காம இருப்பீங்க. இன்னொரு விஷயம், மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்வீங்க. யாராவது கவலையில இருந்தா அவர்களை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுவீங்க. அவர்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கவலை வந்தா அதை யாரிடமும் முழுசா சொல்ல மாட்டீங்க. இதை நாமளே சமாளிச்சிடலாம்னு நினைச்சு அமைதியா இருந்துருவீங்க. அந்த அமைதி தான் கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள சோர்வா மாற ஆரம்பிக்கும். நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எனக்கு என்னதான் குறைன்னு ஒரு கேள்வி வரும். எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறேன், யாரையும் ஏமாத்தல, யாருக்கும் கெடுதல் நினைக்கல, அப்புறம் ஏன் மன நிம்மதி மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு யோசிப்பீங்க. உண்மையில அந்த நிம்மதியை வேற யாரும் எடுத்துடல. உங்க மனசுதான் தேவைக்கு அதிகமா எல்லா விஷயத்தையும் சுமக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால மிதுன ராசிக்காரர்களே, எல்லா விஷயத்துக்கும் பதில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மனிதர்களையும் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சில கேள்விகளுக்கு காலமே பதில் சொல்லும். சில மனிதர்களோட உண்மையான முகத்தை நேரமே காட்டும். அந்த வரைக்கும் மனச தேவையில்லாம சோர்வடைய விடாதீங்க. ஒரு விஷயத்த மட்டும் இனிமேல் பழகிக்கோங்க. நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் மனசுக்குள்ள கொண்டு போய் 1000 தடவை யோசிக்காதீங்க. யோசிக்க வேண்டிய இடத்துல யோசிங்க, விட வேண்டிய இடத்துல விட்டுடுங்க. இல்லனா வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தை விட இல்லாத பிரச்சனைகளையே மனசு உருவாக்க ஆரம்பிச்சிடும். மிதுன ராசிக்காரர்களே, மனசுக்கு ஓய்வு கொடுக்க கத்துக்கோங்க. எல்லா சுமையையும் மனசுக்குள்ள வைத்துக்கிட்டு நடந்தா ஒரு நாள் உழைப்பு இருந்தும் நிம்மதி இருக்காது. ஆனா மனசை லேசா வைத்துக்கிட்டீங்கன்னா அதே வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா அழகா தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த பகுதியின் மிக முக்கியமான உண்மை. மிதுன ராசிக்காரர்கள் ஏன் ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள்? மிதுன ராசிக்காரர்களோட வாழ்க்கையை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். வாழ்க்கை ஒரு பாடத்தை உங்களுக்கு ஒரு தடவை சொல்லும். ஆனா அந்த பாடத்தை நீங்க முழுசா ஏற்றுக்க மாட்டீங்க. இந்த தடவை மட்டும் வேற மாதிரி இருக்கும் என்ன நினைப்பீங்க. அதுதான் சில நேரங்களில் ஒரே மாதிரியான ஏமாற்றத்தை மீண்டும் மீண்டும் சந்திக்க வைக்குது. நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு மனிதர் உங்களை ஒரு முறை காயப்படுத்தி இருந்தாலும் அவர் திரும்ப வந்து நல்லா பேச ஆரம்பிச்சா ஒருவேளை இந்த தடவை மாறி இருப்பாரோ இன்னும் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பீங்க, மறுபடியும் நம்புவீங்க, மறுபடியும் மனசை திறப்பீங்க. ஆனா வாழ்க்கையில எல்லா மனிதர்களும் 2வது வாய்ப்புக்கு தகுதியானவங்க இருக்க மாட்டாங்க. சிலர் மாறுற மாதிரி மட்டும் நடிப்பாங்க, குணம் மட்டும் மாறாது. இன்னொரு விஷயம், மிதுன ராசிக்காரர்கள் ஒரு மனிதரோட நல்ல குணத்தை ரொம்ப சீக்கிரம் பார்த்துருவீங்க. ஆனா அவரோட கெட்ட குணத்தை பார்க்க மனசு வராது. இவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு இன்னும் அவருக்காகவே காரணம் தேடுவீங்க. மற்றவர்கள் எச்சரிச்சாலும் இல்ல அவர் அப்படிப்பட்டவர் இல்ல இன்னும் சொல்லுவீங்க. ஆனா காலம் கடந்த பிறகுதான் மற்றவர்கள் சொன்னது உண்மைன்னு புரியும். அந்த நேரத்துல வர்ற வருத்தம் ஏமாற்றத்தை விட அதிகமா இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னொரு குணம் இருக்கு. ஒரு மனிதரை வாழ்க்கையிலிருந்து முழுசா விளக்குறது ரொம்ப கஷ்டம். அவர் எவ்வளவு தவறு பண்ணி இருந்தாலும் அவர் முன்னாடி இருந்த நல்ல விஷயங்களை தான் ஞாபகம் வச்சுக்குவீங்க. அவர் சிரிச்சு பேசியது, உதவி பண்ணியது, நல்லா இருந்த நாட்கள், இதையெல்லாம் நினைச்சு மீண்டும் அவருக்கு இடம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா வாழ்க்கை ஒரு விஷயத்த சொல்லுது, நல்ல நினைவுகள் இருந்ததால மட்டும் எல்லா உறவுகளும் தொடரணும்னு அவசியம் கிடையாது. நிறைய மிதுன ராசிக்காரர்கள் தங்களுக்கு பிடிச்ச மனிதர்களை இழக்க கூடாதுன்னு நினைச்சு தங்களோட சுயமரியாதையே விட்டு கொடுத்திருப்பீங்க. தேவையில்லாத இடத்துல மன்னிப்பு கேட்டிருப்பீங்க.
நீங்க செய்யாத தவறுக்கும் அமைதியா இருந்திருப்பீங்க. இந்த உறவு மட்டும் உடையக்கூடாது நினைச்சு உங்க மனசு ஏற்றுக்காத விஷயங்களையும் பொறுத்திருப்பீங்க. ஆனா அந்த உறவு கடைசியில உடைஞ்சப்போ, நான் இவ்வளவு பொறுத்தது எதுக்காகன்னு உங்களையே கேள்வி கேட்பீங்க. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க. மன்னிக்கிறது நல்ல குணம். ஆனா அதே தவறை செய்யற மனிதருக்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறது நல்ல குணம் இல்ல. அது உங்க மனசுக்கு நீங்களே கொடுக்கிற தண்டனை. ஒரு மனிதர் ஒரு முறை தவறு பண்ணலாம். 2வது தடவை அதே தவறு பண்றாருன்னா அது தவறு இல்ல. அது அவரோட குணம். அதனால இனிமேல் ஒரு பழக்கத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க. மனிதர்களோட வார்த்தையை விட அவர்களோட செயலை கவனிங்க. ஒரு நாள் நல்லா பேசுறாங்கன்னு நம்பிடாதீங்க. ஒரு மாதம் நல்லா நடந்துக்கிறாங்கன்னு மனசை திறக்காதீங்க. காலம் கொஞ்சம் போகட்டும், சூழ்நிலை மாறட்டும். அப்புறம்தான் ஒரு மனிதரோட உண்மையான முகம் தெரியும். மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில எல்லாருக்கும் 2வது வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சில மனிதர்களை விட்டுட்டு போறதுதான் உங்க வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போகும். சில கதவுகளை மூடுறதால தான் நல்ல மனிதர்கள் உள்ளே வர முடியும். இனிமேல் நடந்த ஏமாற்றத்தை நினைச்சு அழுறதுக்கு பதிலா அதுல இருந்து பாடம் கத்துக்கோங்க. நடந்ததை மறக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அதே தவிர மீண்டும் செய்யாத அளவுக்கு அந்த அனுபவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு மாற்றம் வந்தா மிதுன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில தேவையில்லாத பல ஏமாற்றங்களும், பல துரோகங்களும், பல மனக்காயங்களும் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த பகுதியின் மிக முக்கியமான உண்மை. மிதுன ராசிக்காரர்கள் ஏன் உறவுகளில் அதிகமாக மனக்காயம் அடைகிறார்கள்? மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில எல்லா உறவுகளும் ஒரே மாதிரி கிடையாது. யாருன்னும் பழகிடுவீங்க. ஆனா எல்லாரையும் மனசுக்குள்ள இடம் கொடுக்க மாட்டீங்க. ஒரு சில மனிதர்களை மட்டும் இவங்க நம்ம ஆளுன்னு முடிவு பண்ணுவீங்க. அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த உறவுக்காக நீங்க செய்யற விஷயங்களுக்கு ஒரு அளவே இருக்காது. நேரம் கொடுப்பீங்க, அக்கறை கொடுப்பீங்க. பிரச்சனை வந்தா முதல்ல ஓடி போய் நிப்பீங்க. அவங்களுக்கு சந்தோஷம் வந்தா அது உங்க சந்தோஷம்னு நினைப்பீங்க. அதனாலதான் அந்த உறவு உடையும் போது வலி மட்டும் இல்ல, மனசே காலியா போயிட்ட மாதிரி ஒரு உணர்வு வரும். நிறைய மிதுன ராசிக்காரர்கள் ஒரு தவறு பண்றாங்க. ஒரு உறவு நல்லா இருக்கணும்னு நினைச்சு தங்களோட உண்மையான உணர்ச்சிகளை கூட அடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பிடிக்காத விஷயத்தையும் பரவாயில்லன்னு விட்டுடுவீங்க. மனசு காயப்பட்டாலும் இதை இப்போ சொன்னா சண்டை வந்துடும்னு அமைதியா இருந்துடுவீங்க. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவைன்னு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா ஒரு நாள் அந்த பொறுமை எல்லையை தாண்டிடும். அப்போ பல வருடமா இருந்த உறவு கூட ஒரே நாள்ல முடிஞ்சிடும். வெளியில இருக்கிறவங்களுக்கு அது திடீர் முடிவு மாதிரி தெரியும். ஆனா உங்களுக்கு அது பல மாதங்களா மனசுக்குள்ள நடந்த போராட்டத்தோட முடிவு. இன்னொரு விஷயம், மிதுன ராசிக்காரர்கள் ஒரு மனிதரை இழந்துட்டாங்கன்னா அந்த மனிதரை விட அவர் கூட இருந்த நினைவுகள் தான் அதிகமா மனசை வதைக்கும். அவர் இப்படி சொன்னாரு, அந்த நாள் இப்படி நடந்தது, அந்த இடத்துக்கு போனோம் ஒவ்வொரு நினைவும் திரும்பி வரும். வெளியில பார்த்தா நீங்க சாதாரணமா இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த நினைவுகள் மட்டும் அமைதியா விடாது. அதனாலதான் சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாம அமைதியா ஆயிடுவீங்க. யார்கிட்டயும் பேச மனசு வராது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னொரு குணம் இருக்கு. யாரையாவது உண்மையா நேசிச்சீங்கன்னா அவர்களை முழுசா மாற்ற முயற்சி பண்ண மாட்டீங்க. அவர்களை அப்படியே ஏற்றுக்குவீங்க. ஆனா அதே மாதிரி உங்களையும் யாராவது ஏற்றுக்கணும்னு உள்ளுக்குள்ள எதிர்பார்ப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாதப்போ ஏமாற்றம் இன்னும் அதிகமா இருக்கும். நான் இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மட்டும் ஏன் புரிஞ்சிக்கலன்னு மனசுக்குள்ள கேள்வி வரும். நிறைய மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உறவுகளை விட தனிமையே தேர்வு பண்ண ஆரம்பிப்பாங்க. யாரையும் நம்பாம இருந்தா ஏமாற்றமும் இருக்காதுன்னு நினைப்பீங்க. ஆனா அது நிரந்தர தீர்வு கிடையாது. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்ல. சிலர் நம்மளை காயப்படுத்த வருவாங்க. சிலர் நம்ம வாழ்க்கையை நல்லதா மாற்றவும் வருவாங்க. இந்த இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சிக்க கொஞ்சம் காலம் எடுத்துக்கணும். அதனால மிதுன ராசிக்காரர்களே, இனிமேல் ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களை மதிக்காத உறவுக்காக போராடாதீங்க. உங்க அமைதியை கெடுக்கிற மனிதர்களை பிடிச்சுக்கிட்டு வாழாதீங்க. தினமும் உங்களை அழ வைக்கிற உறவை விட அமைதியா தனியா இருப்பதே நல்லது. ஏன்னா மனநிம்மதி இல்லாத உறவு எந்த உறவாக இருந்தாலும் ஒரு நாள் சுமையா மாறிடும். ஒரு மனிதர் உங்களை உண்மையா நேசிக்கிறார்னா உங்களை மாற்ற முயற்சி பண்ண மாட்டார். உங்களை பயன்படுத்தவும் மாட்டார். உங்களை சந்தேகப்படுத்தவும் மாட்டார். உங்களை இழக்க கூடாதுன்னு நினைச்சு அந்த உறவை மதிப்பார். அப்படிப்பட்ட மனிதர்களை மட்டும் வாழ்க்கையில நெருக்கமா வைத்துக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களே, உறவுகளை காப்பாத்துறது நல்ல விஷயம். ஆனா அதுக்காக உங்க மனசையும், உங்க சுயமரியாதையும், உங்க நிம்மதியும் இழக்காதீங்க. அந்த ஒரு முடிவை எடுத்த நாளிலிருந்து
உங்க வாழ்க்கையில தேவையில்லாத பல மனக்காயங்களும், பல கண்ணீரும், பல இரவுகளோட அமைதியான போராட்டங்களும் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த பகுதியின் மிக முக்கியமான உண்மை. மிதுன ராசிக்காரர்கள் ஏன் பண விஷயத்தில் ஏமாற்றங்களை சந்திக்கிறார்கள்? மிதுன ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிக்க தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நல்ல வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்துற திறமையும் இருக்கும். புதிய விஷயங்களை சீக்கிரமா கத்துக்கிற திறமையும் இருக்கும். ஒரு இடத்துல மட்டும் நின்னுட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. வாழ்க்கையில முன்னேறணும், இன்னும் நல்ல நிலைக்கு போகணும் என்ற ஆசை எப்பவும் இருக்கும். ஆனா சில நேரங்களில் அந்த முன்னேற்ற ஆசையே அவசரமான முடிவுகளையும் தவறான நம்பிக்கைகளையும் உருவாக்கிடும். நிறைய மிதுன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். யாராவது ஒரு வாய்ப்பை பெரியதாக சொல்லி நம்ப வைத்திருப்பாங்க. இது கண்டிப்பா நல்ல லாபம் தரும், இந்த தடவை மட்டும் நம்புங்க, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி உங்களை ஒரு முடிவு எடுக்க வைத்திருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த மனிதரை நம்பி முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனா காலம் போக போக அந்த முடிவு உங்களுக்கு நிம்மதியை விட வருத்தத்தையே அதிகமா கொடுத்திருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னொரு குணம் இருக்கு. யாராவது ரொம்ப நம்பிக்கையா பேசினா அவங்களோட தன்னம்பிக்கையை பார்த்து நாமளும் நம்ப ஆரம்பிச்சிருவோம். அந்த மனிதரோட வார்த்தையை நம்பி சில முடிவுகள் எடுத்திருப்போம். ஆனா வாழ்க்கையில வார்த்தையை விட அந்த மனிதரோட பழைய செயல்கள் தான் முக்கியம். இதை கவனிக்காம விட்டதாலதான் சில நேரங்களில் தேவையில்லாத இழப்புகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இன்னொரு விஷயம், மிதுன ராசிக்காரர்கள் சில நேரங்களில் உணர்ச்சியில முடிவு எடுத்துருவாங்க. யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா யோசிக்காம உதவி பண்ணிடுவீங்க. அவருக்கு இப்போ இந்த உதவி தேவைன்னு நினைச்சு உங்களோட தேவையை கூட தள்ளி வைப்பீங்க. ஆனா காலம் கடந்த பிறகு அந்த உதவிக்கு மதிப்பு கிடைக்காம போகலாம். சிலர் நன்றி கூட சொல்லாம போயிடலாம். அப்போ பணத்தை இழந்ததை விட மனிதர்களை தவறா நம்பிட்டோமேன்னு வர்ற வருத்தம் தான் அதிகமா இருக்கும். மிதுன ராசிக்காரர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். உங்க வருமானம், உங்க சேமிப்பு, உங்க அடுத்த திட்டம், உங்க முதலீடு, இதையெல்லாம் எல்லாரிடமும் பேசுற பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. சில மனிதர்கள் உங்களை பற்றி அக்கறையால கேட்க மாட்டாங்க, ஆர்வத்தால கேட்பாங்க. இன்னும் சிலர் அந்த தகவலை நாளைக்கு உங்களுக்கு எதிராவே பயன்படுத்துவாங்க. அதனால பண விஷயத்துல அமைதியா இருக்கிறது பல நேரங்களில் புத்திசாலித்தனமான முடிவா இருக்கும். நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். ஒரே நேரத்துல நிறைய விஷயங்களை ஆரம்பிக்கணும்னு தோணும். இந்த வேலை, அந்த வாய்ப்பு, இந்த திட்டம், அந்த முதலீடு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா வாழ்க்கையில எல்லா வாய்ப்பையும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சில நல்ல வாய்ப்புகளை விட்டுடுறதால கூட பெரிய இழப்புகளை தவிர்க்க முடியும். அதனால இனிமேல் எந்த பண முடிவாக இருந்தாலும் அவசரப்படாதீங்க. ஒரு நாள் யோசிங்க, ஒரு தடவை கணக்கு பாருங்க. அந்த மனிதரை நம்புறதுக்கு முன்னாடி அவர் இதுவரைக்கும் எப்படி நடந்துகிட்டாருன்னு நினைச்சு பாருங்க. உணர்ச்சியில எடுத்த முடிவு பல வருடம் சுமையா மாறலாம். நிதானமா எடுத்த முடிவு பல வருடம் நிம்மதியா இருக்க உதவும். மிதுன ராசிக்காரர்களே, பணத்தை சம்பாதிக்கிற திறமை உங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த பணத்தை பாதுகாக்கிற பழக்கமும் சேரணும். யாருக்காக செலவு பண்றோம், யாரை நம்புறோம், எங்க முதலீடு பண்றோம், எந்த முடிவை எடுக்கிறோம், இந்த 4 விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதலா கவனமா இருந்தீங்கன்னா வாழ்க்கையில தேவையில்லாத பல இழப்புகளையும் பல ஏமாற்றங்களையும் தவிர்க்க முடியும். ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க, உழைச்சு சம்பாதிக்கிற பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் தவறான நம்பிக்கையால இழந்த மன நிம்மதியை திரும்ப பெற நிறைய காலம் ஆகும். அதனால இனிமேல் உங்க நல்ல மனசோட சேர்த்து கொஞ்சம் நிதானத்தையும் வளர்த்துக்கோங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க எதிர்காலத்தை இன்னும் பாதுகாப்பானதா மாற்றும். மிதுன ராசிக்காரர்கள் ஏன் வாழ்க்கையில் தனிமையை அதிகமாக உணர ஆரம்பிக்கிறார்கள்? மிதுன ராசிக்காரர்களை பற்றி வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இவர் எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பாரு, இவருக்கு நண்பர்கள் நிறைய பேர், யார்கிட்டயும் எளிதா பழகிடுவாரு, இவருக்கு தனிமைன்னு ஒரு விஷயமே இருக்காது என்ன. ஆனா உண்மை அதுக்கு நேர்மாறா இருக்கும். எல்லார்கிட்டயும் பேசுறது வேற, மனசு விட்டு பேசுறது வேற. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை மிதுன ராசிக்காரர்களை விட யாராலும் நல்லா புரிஞ்சுக்க முடியாது. நிறைய பேரோட பழகுவீங்க, நிறைய பேரோட சிரிச்சு பேசுவீங்க, எல்லாருக்கும் நல்ல ஆலோசனை சொல்லுவீங்க, யாராவது கவலையில இருந்தா அவர்களை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனா இரவு தனியா இருக்கிற நேரத்துல உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை யாரிடமும் சொல்ல முடியாம அமைதியா இருந்திருப்பீங்க. வெளியில சிரிச்ச முகம் இருக்கும், உள்ளுக்குள்ள மட்டும் சொல்ல முடியாத ஒரு சோர்வு இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஆரம்பத்துல எல்லாரையும் நம்புற மாதிரி இருப்பீங்க. ஆனா வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா ஏமாற்றங்கள் அதிகமாக ஆரம்பிச்சா அதே அளவுக்கு மனிதர்களை விட்டு விலக ஆரம்பிப்பீங்க. முன்னாடி தினமும் பேசினவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போயிடுவாங்க. அது அவங்கள வெறுத்ததால இல்ல,
மீண்டும் காயப்படக்கூடாதுன்னு மனசு தன்னைத்தானே பாதுகாக்க ஆரம்பிச்சிருக்கும். நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு நாள் திடீர்னு யார்கிட்டயும் பேசணும்னு தோணாது. தொலைபேசி அழைப்பு வந்தாலும் எடுக்க மனசு வராது. செய்திகளுக்கு பதில் அனுப்புறதையும் தள்ளி போட்டுடுவீங்க. முன்னாடி சந்தோஷமா இருந்த விஷயங்கள்ல கூட ஆர்வம் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் யார் மேலயும் கோபம் இல்ல, மனசு கொஞ்ச நாள் ஓய்வு கேக்குது என்பதோட அறிகுறி. இன்னொரு விஷயம், மிதுன ராசிக்காரர்கள் வெளியில எவ்வளவு பேசினாலும் வாழ்க்கையில நடந்த சில வழிகளை யாரிடமும் சொல்ல மாட்டீங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க நினைப்பீங்க. புரிஞ்சாலும் என்ன மாறப்போகுது நினைப்பீங்க. அந்த ஒரு எண்ணம் தான் உங்களை இன்னும் அதிகமா தனிமைக்கு கூட்டிக்கிட்டு போகும். நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு உண்மை என்னன்னா, மிதுன ராசிக்காரர்கள் மனசு உடைஞ்ச பிறகுதான் அதிகமா அமைதியா மாறுவாங்க. முன்னாடி எல்லார்கிட்டையும் பேசின மனிதர் கொஞ்ச நாள் கழிச்சு யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம இருப்பார். முன்னாடி ஒவ்வொரு விஷயத்தையும் பகிர்ந்த மனிதர் அப்புறம் தன்னோட வெற்றியையும் கஷ்டத்தையும் முடிவுகளையும் யாரிடமும் சொல்லாம இருப்பார். இந்த மாற்றம் ஒரு நாள்ல வராது, பல ஏமாற்றங்களுக்கு பிறகு வர்ற மாற்றம். மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில எல்லாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரி யாரையும் நம்பாம வாழ வேண்டிய அவசியமே இல்ல. உங்களை உண்மையா புரிஞ்சுக்கிற ஒரு சில மனிதர்கள் இருந்தா போதும். 1000 பேர் சுற்றி இருக்கிறதால நிம்மதி கிடைக்காது. மனசை புரிஞ்சுக்கிற ஒரு மனிதர் இருந்தா போதும். வாழ்க்கை லேசா தோண ஆரம்பிக்கும். அதனால இனிமேல் தனிமையை தண்டனையா நினைக்காதீங்க. அது வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு இடைவெளி. அந்த இடைவெளியில யார் உண்மையா உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டியவங்க, யார் அமைதியா விலக வேண்டியவங்கன்னு வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் தேவையில்லாத உறவுகளுக்காக கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரோட சேர்ந்து சிரிக்கிறதால ஒரு மனிதர் சந்தோஷமா இருக்கிறார் என்று அர்த்தம் இல்ல. சில நேரங்களில் அதிகமா சிரிக்கிற மனுஷனுக்குத்தான் அதிகமான அமைதியான போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டத்தை யாராலும் முழுசா புரிஞ்சிக்க முடியாது. ஆனா அதை கடந்து வர்ற சக்தி மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அதனால நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க. நல்ல காலம் வரும்போது இன்று உங்களை சோர்வடைய வைக்கிற பல விஷயங்கள் ஒரு பழைய நினைவாக மட்டும் மாறிடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த எச்சரிக்கை ஏன் சொல்லப்படுகிறது? மிதுன ராசிக்காரர்களே, இந்த பதிவின் ஆரம்பத்துல இருந்து நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வந்தேன். இனி வாயை திறக்காதீங்க. இந்த ஒரு வார்த்தையை நான் கோபத்துல சொல்லல, பயமுறுத்தவும் சொல்லல. வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய சில காயங்களை தவிர்க்கணும் என்பதற்காகத்தான் சொல்லுறேன். இந்த பதிவுல நான் பேசிய ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. யாரையாவது நம்பி ஏமாந்திருக்கீங்க, மனசு விட்டு பேசி அதே வார்த்தையால காயப்பட்டிருக்கீங்க. எல்லாரையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணி உங்களை யாரும் புரிஞ்சுக்கலன்னு வருத்தப்பட்டிருக்கீங்க. உறவுகளுக்காக உங்களை நீங்களே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. பண விஷயத்துல நம்பிக்கையால் இழந்திருக்கீங்க. மனசுக்குள்ள 1000 விஷயங்களை சுமந்து யாரிடமும் சொல்லாம அமைதியா இருந்திருக்கீங்க. இந்த எல்லா அனுபவங்களும் ஒரு விஷயத்த மட்டும்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. எல்லாரும் உங்க வாழ்க்கைக்காக வர்றவங்க இல்ல. சிலர் ஒரு பாடம் சொல்ல வருவாங்க, சிலர் ஒரு அனுபவம் கொடுக்க வருவாங்க, சிலர் உங்க நல்ல மனசை சோதிக்க வருவாங்க. இன்னும் சிலர் யாரை நம்பணும், யாரை விலக்கணும் என்பதை கற்றுக் கொடுக்கத்தான் வருவாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு வரம் இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் மனிதர்களோட பழகிடுவீங்க. ஆனா அந்த வரத்துக்கு கூட ஒரு எல்லை இருக்கணும். யாராவது சிரிச்சு பேசுறாங்கன்னா மட்டும் மனசை திறக்காதீங்க. யாராவது அன்பா நடந்துக்கிறாங்கன்னா மட்டும் உங்க வாழ்க்கையோட எல்லா ரகசியத்தையும் சொல்லிடாதீங்க. ஒரு மனிதரை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவரை நம்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இனிமேல் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா அது நடந்த பிறகு சொல்லுங்க. ஒரு பெரிய முடிவு எடுக்க போறீங்கன்னா அது முடிஞ்ச பிறகு சொல்லுங்க. உங்க கனவுகள், உங்க திட்டங்கள், உங்க அடுத்த முன்னேற்றம், இதையெல்லாம் எல்லார்கிட்டையும் பகிர வேண்டிய அவசியமே கிடையாது. சில வெற்றிகள் அமைதியில தான் வளரணும். அதிகமா பேசப்படுற விஷயங்கள் சில நேரங்களில் முழுசா நடக்காம போயிடும். நிறைய மிதுன ராசிக்காரர்கள் ஒரு தவறு பண்றாங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்றாங்க. யாரும் வருத்தப்படக்கூடாது, யாரும் நம்ம பற்றி தப்பா நினைக்க கூடாது, எல்லாரும் நம்ம நல்லவங்கன்னு சொல்லணும். இந்த எண்ணத்துல வாழ ஆரம்பிச்சா கடைசியில உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க வாழ முடியாது. ஏன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்துற மனிதர் ஒரு நாளும் தன்னையே திருப்திப்படுத்திக்க முடியாது. அதனால மிதுன ராசிக்காரர்களே, இனிமேல் ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிக்கோங்க. குறைவா பேசுங்க, அதிகமா கவனிங்க, அவசரமா நம்பாதீங்க, உங்களை எல்லாருக்கும் நிரூபிக்க முயற்சி பண்ணாதீங்க, உங்க மனநிம்மதியை கெடுக்கிற மனிதர்களிடமிருந்து அமைதியா விலகிடுங்க. உங்க வெற்றியை வார்த்தையால நிரூபிக்காதீங்க, வாழ்க்கையால நிரூபிங்க. ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க,
உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் என்ற அவசியம் இல்ல. உங்களை புரிஞ்சுக்கிற சில மனிதர்கள் இருந்தா போதும். அதுதான் நிம்மதியான வாழ்க்கைக்கு முதல் படி. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கை உங்களை பல தடவை சோதிக்கும். சில நேரங்களில் மனிதர்கள் மூலமா, சில நேரங்களில் சூழ்நிலைகள் மூலமா. ஆனா ஒவ்வொரு சோதனையும் உங்களை பலமான மனிதரா மாத்துறதுக்கு தான். அதனால நடந்த ஏமாற்றங்களை நினைச்சு மனசை உடைக்காதீங்க. அந்த அனுபவங்களை பாடமா எடுத்துக்கோங்க. இனிமேல் உங்க வாழ்க்கையை யார் நடத்தணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. யாருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்காதீங்க. இந்த பதிவின் ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த ஒரு எச்சரிக்கை, இனி வாயை திறக்காதீங்க. அதோட உண்மையான அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேசவே கூடாதுன்னு இல்ல. யார்கிட்ட பேசணும், எவ்வளவு பேசணும், எதை பேசணும் என்பதில் மட்டும் புத்திசாலித்தனமா இருங்க. அந்த ஒரு மாற்றம் மட்டும் உங்க வாழ்க்கையில வந்துட்டா, இனிமேல் வரக்கூடிய பல ஏமாற்றங்களையும், பல துரோகங்களையும், பல மனக்காயங்களையும் ஆரம்பத்திலேயே தவிர்க்க முடியும். அதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவின் கடைசி மிக முக்கியமான எச்சரிக்கை. மிதுன ராசிக்காரர்களே, இந்த பதிவில் நான் பகிர்ந்த விஷயங்களில் உங்க வாழ்க்கையோட பொருந்திய விஷயங்கள் எவ்வளவு இருக்குன்னு நீங்களே ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த பதிவுல சொல்லப்பட்ட சில விஷயங்கள் நீங்க யாரிடமும் சொல்லாம மனசுக்குள்ள சுமந்து வந்த அனுபவங்களா இருந்திருக்கலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருந்திருக்கலாம். இன்னும் சில விஷயங்கள் இனிமேல் வாழ்க்கையில எப்படி கவனமா இருக்கணும்னு புரிய வச்சிருக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த காணொளிக்கு ஒரு விருப்பம் தெரிவியுங்கள். உங்களைப் போலவே இந்த தகவல் தேவைப்படுற மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். மேலும் இது போன்ற ராசி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிட ரகசியங்கள், கிரக பெயர்ச்சிகளின் பலன்கள், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மறைந்திருக்கும் உண்மைகள், பரிகாரங்கள் மற்றும் அரிதான ஜாதக ரகசியங்கள் பற்றிய ஆழமான பதிவுகளை தொடர்ந்து பார்க்க ஜாதக ரகசியம் சேனலை இப்போதே பதிவு செய்து அருகில் இருக்கும் அறிவிப்பு மணியையும் அழுத்த மறக்காதீங்க. அப்போதுதான் நாங்கள் பதிவேற்றும் ஒவ்வொரு புதிய காணொளியும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.